கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். God is with you. உங்கள் பிரச்சனைகளை விட தேவன் பெரியவராய் இருக்கிறார். God is greater than all your problems. கலங்காமலும், Do not get troubled. பயப்படாமலும், Do not be fear about anything. கர்த்தரையே சார்ந்து வாழ்வும். Depend only on God alone. அழைத்த தெய்வன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். The God who called you is faithful. மனம் மாறும்படியான மனிதன் அல்ல. He never changes his heart. பொய் சொல்லும்படியான மனிதனும் அல்ல. He is not a man to lie. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக In this time also, let's meditate on God's word. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் The book of Romans, 4ஆம் அதிகாரம் chapter 4, 19ஆம் வசனம். verse 19. அவன் விசுவாசத்தில் பலவீனனாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். And being not weak in faith, he considered not his own body now dead, when he was about 100 years old, neither yet the deadness of Sarah's womb. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக, As we look on yesterday, ஆபிரகாமுடைய நம்பிக்கை, who against hope, அவனுடைய வாழ்விலே எல்லாம் எதிரடையாக இருந்தபோது, when he faced everything against him, நம்புவதற்கு ஏதுவில்லாமல் இருந்தபோது, when everything was against him, there was no hope. நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று பார்த்தோம். He believed in hope. அவன் விசுவாசத்தில் இன்றைக்கு பலவீனமாக இருக்கவில்லை. He was never weak in faith. நம் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வரும்போது, When we face many problems in our life, நாம் சோர்ந்து விடுகிறோம். we are getting depressed and discouraged. நாம் தேவனை விட்டு தூரம் போகும்படியாக யோசிக்கின்றோம். We started to getting moved away from God. குழப்பத்தினாலே பல விதங்களிலே நாம் குறுகிய பாதையில் செல்ல யோசிக்கின்றோம். With the lots of confusion in our heart, we start to go in our own way. நம்முடைய சுய வழியில் போகும்படியாக வாஞ்சிக்கின்றோம். We started to walk in the way which we prefer it is right. ஆனால் ஆபிரகாமோ But Abraham, விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. and not being weak in faith, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது, he was 100 years old. தன்னுடைய மனைவியாகிய சாராளுடைய கர்ப்பம் செத்து போன பிற்பாடும், After the deadness of Sarah's womb அதை also, குறித்து எண்ணவே இல்லை. he never considered that. இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் In our day-to-day நம்முடைய பிரச்சனைகளை எண்ணிக்கொண்டே இருக்கிறோம். we are keep on remembering our problems in our life. பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் குறித்து எண்ணிக்கொண்டே இருக்கிறோம். We are thinking about how the children's future will be. நம்முடைய பலவீனங்களை குறித்து எண்ணிக்கொண்டே இருக்கிறோம். We are thinking about our weaknesses, நாம் தேவனை துதிப்பதை விட, to forget God. நாம் தேவனுடைய சமூகத்தை தேடுவதை விட, We start to seek God's presence. நம்முடைய பிரச்சனைகளை எண்ணிக்கொண்டு நாட்கள் நேரங்கள் வீணாய் போய் கொண்டிருக்கிறது. We are thinking about the own problems what we face in our life. அவன் தன்னுடைய 100 வயதை எண்ணவில்லை. He didn't remember, he didn't consider his 100th age. தன்னுடைய மனைவியினுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணவில்லை. He didn't consider his wife's womb was dead. இன்றைக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். Today, let us understand one thing clearly. உங்கள் பிரச்சனைகளை எண்ணவே வேண்டாம். Do not consider your own problems. உங்கள் பலவீனங்களை எண்ணவே வேண்டாம். Do not consider your own sickness. பவுல் வாழ்க்கையில் கூட பலவீனங்கள் வந்தது. In the life of Paul also, he experienced sickness. அதை எண்ணாதபடிக்கு He doesn't consider that. அவர் அறிக்கையிடுகிறார். He is boldly confessing it. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, He is saying that the Christ is the one எல்லாவற்றின் செயலுக்கு பலன் என்று சொல்லி அவர் சொல்லி எண்ணுகிறார். who strengthens me to do all things. பலனையும் பெற்று தன்னுடைய ஊழிய பாதையில் தொடர்ந்து ஓடுகிறார். He received strength and able to do ministry for God. அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்வில் கூட Like the same manner in our lives also, தோல்வி எண்ண வேண்டாம். do not consider about the past failures. நம் வாழ்விலே வந்த பிரச்சனை எண்ண வேண்டாம். Do not think and remember about what the issues you are facing right now. அதையெல்லாம் எண்ணும் போதுதான் When you keep on thinking about them, நாம் மன அழுத்தத்துக்குள்ளாய் சிக்கப்படுகிறோம். we are getting depressed into it. அது நிமித்தமாய் பலவீனங்கள் கடந்து வருகிறது. Through that many kinds of health issues have been coming in our life. அதனால் எதையும் எண்ணாதபடிக்கு, So do not think about anything. ஆண்டவர் வார்த்தை என்ன சொன்னதோ, Just listen what the God's word is saying. ஆண்டவர் என்ன சொன்னாரோ, Just listen to what God is அதை saying. மாத்திரம் எண்ணுவோம். Let us remember that alone. ஆபிரகாமை தேவன் அழைத்த போது, When God called Abraham, வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருகப்படும் என்று சொன்னார். God said, you will be having a descendants like the stars. அதைதான் எண்ணினான். That he remembered. தன் வயது எண்ணவில்லை. He doesn't consider his age. தன் மனைவியுடைய பலவீனத்தையோ கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணவே இல்லை. He
He doesn't consider his wife's age and Sarah's womb was dead. இன்றைக்கு ஒரு முடிவெடுப்போம். So let us make a decision today. அந்த பிரச்சனை என்ன வேண்டாம். Do not think about that அந்த problem. வியாதி என்ன வேண்டாம். Do not think about that sickness. அந்த வெட்கமான சோதனை என்னவே வேண்டாம். Do not think about that one which is making you depressed. நாம் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்க வேண்டாம். Let us be bold in faith. நாம் விசுவாசத்தில் வல்லவராய் மாறுவோம். Let us grow in faith. ஆபிரகாம் அப்படியாகத்தான் சொல்லப்படுகிறது. Abraham was said in the Bible like that. விசுவாசத்தில் அவன் வல்லவனானான் என்று பார்க்கிறோம். He became a man in faith. அதுவும் நம் வாழ்க்கையிலே வளர ஒப்பு கொடுப்போம். Let us surrender that to God. கர்த்தர் அற்புதம் செய்யவே விரும்புகிறார். God is happy to do a miracle. அதிசயம் செய்யவே விரும்புகிறார். He wants to do wonders in your life. நம்மிடத்தில் தான் அதை பெறுவதற்குரிய காரியமெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. God has given that in our hands only. அதனால் நம்முடைய பலவீனங்களை எண்ணாதபடிக்கு, So let us not consider our own விசுவாசத்தில் பலவீனமாய் இல்லாதபடிக்கு, let us not consider ourselves to be உண்மையாய் ஒப்பு கொடுப்போம். Let us surrender to God completely. கர்த்தர் இந்த வாரத்தில் அற்புதம் செய்வார். God will do a miracle for you in this week. கர்த்தர் இந்த நாட்களில் அற்புதம் செய்யும்படியாக விரும்புகிறார். He is happy to do miracle in these நாம் days. தேவ ஜனங்கள் அல்லவா, We are God's people. உரிமைக்குரிய மக்கள் அல்லவா, We are His own people. அவர் சொந்தத்தால் மீட்கப்பட்டவர் அல்லவா, We are the people purchased by His அவருடைய precious blood. அபிஷேகத்தை பெற்றிருக்கிறபடியினாலே They received anointing. தேவனை நோக்கி பார்ப்போமா. Let us look unto God. இரக்கமுள்ள தேவனே, Gracious Father, ஜீவனுள்ள தேவனே, you are the Lord who lives forever. எங்களை காண்கிற தேவனே, You are the God who sees us. நான் இதுவரைக்கும் பலவீனமாய் இருந்தேன் ஐயா. Lord, till now I may experience விசுவாசம் sickness. குறைந்தவனாய் இருந்தேன் ஐயா. I may have weak in faith. இன்றைக்கு நாம் விசுவாசத்தில் பலத்தை கொடுக்கும்படி விரைகிறதுக்காய் ஸ்தோத்திரம். Thank you, Lord, for strengthening my faith. தெளிவு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். Thank you for giving a clarity in my life. எனக்குள்ள இருந்த அந்த பயத்தை எல்லாம் எண்ணாதபடிக்கு விலக்கினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். Thank you for removing that fear from my life. ஆவியானவர் என்னை ஆண்டு கொண்டிருப்பதை உணர்கிற கர்த்தா. Holy Spirit, you are taking control of ஓ my life. ஷதரப லுதுரபல துருபல முதுரியா. பிரசன்னத்தை உணர்கிற ஐயா. Experiencing your இதுவரைக்கும் presence. எண்ணி எண்ணி தவித்து விட்டேன். God, till now I have been suffered. எண்ணி எண்ணி ஆண்டவரை குழம்பி விட்டேன். I suffered and get confused in நீ many அந்த things. பயத்தை எண்ணவே மாட்டேன். I'm not going to remember those எனக்குள் things. இருக்கிற வியாதி எண்ணவே I'm மாட்டேன். not going to remember the sickness in my என் body. குடும்பத்துடைய போராட்டத்தை எண்ணவே மாட்டேன். I'm not going to think about the problems we are facing. மகிமை இறங்குவதை உணர்கிறேன். I'm experiencing your glory is வல்லமை coming in our life. இறங்குவதை உணர்கிறேன். Your power is touching our life. அற்புதம் செய்கிறார். Do a miracle for us. ஆசீர்வதிக்கிறார். Bless us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name, I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.